வணக்கம் எல்லாருக்கும். நம்ம அன்றாட வாழ்வியலில் இயற்கை சமையல் பற்றி பார்ப்போம். இயற்கை சமையலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முருங்கைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவைக்கேற்ற கழுவி 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இயற்கை சார்ந்த பொருளில் இதுவும் ஒன்று. நம்ம மருத்துவ குணமுடைய முருங்கைக்கீரை சின்ன வெங்காயத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது, பூண்டுலேயும் இருக்குது, தக்காளிலையும் இருக்குது. நான் போடுற எல்லா பொருள்லையுமே மருத்துவ குணம் இருக்குது. ஸோ இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தலைமுறையாக எந்த ஒரு நோயும் வராது. இப்போ நம்ம நல்லா வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா நான் வதக்கிடுறேன். இதை நம்ம மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட மண் சட்டி இல்லாதனால நான் குக்கரில் செய்கிறேன். அது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் அரைச்சி வச்ச ஜீரகம், மிளகு, சோம்பு இது நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப டெய்லி சேர்க்க வேண்டிய ஒரு மருத்துவ குணம். இது மாதிரி நம்ம டெய்லி இயற்கை சார்ந்த பொருளை நம்மளோட குழந்தைங்களுக்கு சமைச்சு தரும்போது அவங்களோட தலைமுறை இது நல்லா இருக்கும். ஸோ அவங்களும் அந்த இயற்கையை மறக்காமல் கடைப்பிடிப்பாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் இயற்கைக்கு மாறுங்க. இயற்கை சார்ந்த பொருட்களை யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் அலசி வச்ச முருங்கைக்கீரையை தான் போட்டு நான் வதக்க போகிறேன். குழந்தைங்க சாதாரணமாக நம்ம எது வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இதில் சிறுபருப்பு ஆட் பண்ணி சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன். அப்படி வச்சாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நம்ம அன்றாட வாழ்வியலில் இயற்கை சமையல் பற்றி பார்ப்போம். இயற்கை சமையலில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முருங்கைக்கீரை